வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியின் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு பிரதான விடயத்தை குறித்து தான் உங்களோடு பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். இதில் சினிமா சார்ந்த களங்கள் இருக்கின்றது, தேசிய தலைவரை மையப்படுத்திய களம் இருக்கின்றது, தேசிய தலைவரோடு நடத்திய சந்திப்புகளில் ஏற்பட்ட பல இன்பமுறு செய்திகளை மையப்படுத்திய களங்களும் இருக்கின்றன. ஜான் மகேந்திரன் இந்த இயக்குனரை குறித்து பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. 2005 ஏப்ரல் திங்கள் 14 நாள் இவர் இயக்கத்தில் வெளியான சச்சின் என்கின்ற திரைப்படம், விஜய் அவர்களும் ஜெனிலியா அவர்களும் இணைந்து நடித்த அந்த திரைப்படத்தில் வடிவேலு மற்றும் ரகுவரன் போன்றவர்களெல்லாம் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் சந்திரமுகி என்ற திரைப்படத்தோடு இணைந்து இறங்கிய காரணத்தினால் இந்த திரைப்படம் பெரும் வெற்றியை சந்திக்கவில்லை என்கின்ற ஒரு பரவலான பேச்சு அப்பொழுது இருந்தது. ஆனால் இளைஞர்களுக்கான ஒரு நகைச்சுவை கலந்த காதலை முன்னிலைப்படுத்திய திரைப்படம் என்கின்ற எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்தின் மாபெரும் வெற்றியை நோக்கி காத்திருந்தது. ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்கின்ற ஒரு விடயம் அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டால் கூட 2025 ஏப்ரல் திங்கள் 18 நாள் இந்த திரைப்படத்தை அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தானு அவர்கள் மறு வெளியீடு செய்திருக்கின்றார். இந்த மறு வெளியீட்டில் இந்த திரைப்படம் இன்றைய காலகட்ட இளைஞர்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்கின்ற விடயம் அந்த திரைப்படத்தின் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. திரையிட்ட அனைத்து திரையரங்குகளிலும் அந்த திரைப்படத்தின் திரையிடும் காட்சிகள் கூட்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் பரவலாக பேசப்படுகின்றது. எனவே இந்த இயக்குனர் ஜான் மகேந்திரன் யார் என்கின்ற கேள்விகளோடு பயணிக்கின்ற பொழுது முள்ளும் மலரும் போன்ற பல வெற்றி படங்களை, உதிரிப்பூக்கள், முள்ளும் மலரும், சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தங்கப்பதக்கம் போன்ற படத்திற்கு கதைவசனம் எழுதியவர் என்ற பல அடையாளங்களை பெற்ற மகேந்திரன் என்கின்ற இயக்குனருடைய மகன்தான் ஜான் மகேந்திரன் அவர்கள் இன்று ஒரு வலையொலியில் தன்னுடைய சிறப்பு நேர்காணலை கொடுத்திருக்கின்றார். அந்த சிறப்பு நேர்காணலில் தேசிய தலைவர் அவர்களை சந்தித்த நிமிடங்கள், அவருடைய தந்தையாரோடு தேசிய தலைவரை சந்தித்த விடயங்கள், தமிழ் சமூகத்தை மையப்படுத்தி, குறிப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி அவருடைய இயக்கத்தில் வெளியான ஆணிவேர் என்கின்ற திரைப்படம் போன்ற பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். அதிலே குறிப்பாக தேசிய தலைவரை சந்தித்த விடயத்தை குறித்து அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த செய்தி உண்மையிலே ஒரு பரபரப்பான ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை கொண்டதாக அமைந்திருந்தது. எனவே அது குறித்த ஒரு தேடலை இந்த பதிவில் வைப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்று பலர் தேசிய தலைவரை சந்தித்த விடயங்களை மையப்படுத்தி பல செய்திகளை தருகின்றார்கள். குறிப்பாக தேசிய தலைவருடைய அவர்களோடு அமர்ந்து உண்டு கழித்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை எல்லாம் அவர்கள் எடுத்து வைக்கின்றார்கள். ஆனால் ஜான் மகேந்திரன் அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்த விடயங்களை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளில் அல்லது அந்த தகவல்களில் எந்த விதமான புனைவும் இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மிக தெளிவாக தான் சார்ந்த அந்த சந்தித்த விடயம், அது சார்ந்த களங்கள் போன்றவற்றை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார். தேசிய தலைவரை சந்திப்பதற்கான ஒரு களம் கிட்டுகின்றது. தன்னுடைய தந்தையாரோடு தேசிய தலைவரை சந்திப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் இவர்கள் இங்கிருந்து யாழ்ப்பாணத்திற்கு, தேசிய தலைவர் இருக்கக்கூடிய அந்த வல்வெட்டி பகுதிக்கு செல்லக்கூடிய களங்கள் எடுக்கப்பட்ட நகர்வுகளை குறித்து அவர் சொல்லி இருக்கின்றார். இவர்கள் அங்கு சென்ற பொழுது அவர்களை தமிழ்ச்செல்வன் அவர்கள் வரவேற்ற முறைமையும், சேரலாதன் அவர்களோடு எப்படி பயணித்த அந்த களங்கள், இவைகளை மையப்படுத்திய விடயங்களையும், சொர்ணம் அவர்களையும் சூசை அவர்களையும் சந்தித்த விடயங்களை குறித்தெல்லாம் ஜான் மகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். 10 நாட்கள் நாங்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தோம். 10 நாட்களும் நாங்கள் இன்று தேசிய தலைவரை சந்தித்து விடுவோம், நாளை தேசிய தலைவரை சந்தித்து விடுவோம் என்கின்ற எண்ணங்கள் எங்களிடம் இருந்தது. ஆனால் 10 நாட்களும் எங்களுக்கு தேசிய தலைவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காமலே இருந்தது.
ஒரு கட்டத்திற்கு மேல் தேசிய தலைவரை சந்திக்க முடியாத ஒரு சூழல் வந்துவிடுமோ என்கின்ற எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் எழும்பிய காரணத்தினால் முடியுமா முடியாதா என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். ஆனாலும் புன்னகையோடு சேரலாதன் அவர்கள் காத்திருங்கள் என்கின்ற ஒற்றை வார்த்தையோடு அமைதியாகிவிட்டார். ஒரு நாள் திடீரென்று தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய மனைவி அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் அவர்கள் ஆசிரியராக இருந்தார்கள். அவர்கள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மகேந்திரன் அவர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். எனவே நாங்கள் ஒரு நிகழ்வை அங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம், நாட்டிய நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு மகேந்திரன் அவர்கள் வர முடியுமா என்ற கேள்வியை கேட்கின்றார்கள். மகேந்திரன் அவர்கள், நான் நாட்டிய நிகழ்வுக்கு எப்படி வருவது, நான் தேசிய தலைவரை பார்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வந்திருக்கின்றேன், எனவே இது எனக்கு ஏற்புடையதா என்று அவர் மறுக்க முயல்கின்ற வேளையில் தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய மனைவி மிக வலுக்கட்டாயமாக, நீங்கள் கண்டிப்பாக அந்த நிகழ்வுக்கு வந்துதான் தீர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட மகேந்திரன் அவர்கள் அதை தட்ட முடியாமல் அந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கின்றார். அந்த நிகழ்வு ஆரம்பித்த சில நிமிடங்களில் சேரலாதன் அவர்கள் திடீரென்று வந்து மகேந்திரன் அவர்களையும் ஜான் மகேந்திரன் அவர்களையும் அழைத்து கொண்டு போய் அந்த கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால், மேடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அறையிலே அவர்களை உட்கார வைக்கின்றார்கள். உட்கார வைக்கின்ற பொழுது திடீரென்று மறு அறையிலிருந்து தேசிய தலைவர் இவர்களை சந்திப்பதற்காக வந்து நிற்கின்றார். இவர்களை பொறுத்த மட்டில் இவர்களுடைய மனதிலே அது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். ஒரு பெரிய ஒரு இனத்தின் போர் வீரராக இருக்கக்கூடியவர் ஒரு பெரும் தோரணையோடு வந்து நிற்பார் என்கின்ற களங்களோடு இவர்கள் காத்திருந்த பொழுது மிக இலகுவாக ஒரு சராசரி மனிதராக வந்து நின்று இவர்களோடு பேசிய அந்த நிகழ்வுகளை பார்த்த பொழுது மகேந்திரன் அவர்களுக்கும் ஜான் மகேந்திரன் அவர்களுக்கும் புல்லரித்து போய்விட்டதாம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தங்களிடம் மிக எளிதாக, அதாவது எளிமையாக வந்திருந்து பேசிய விடயங்களும், திரைப்படம் சார்ந்த பல கருத்துக்களை பதிவிட்டதும், அதுபோல இயக்கத்தை சார்ந்து இயக்கத்தின் வழிகளை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் எடுப்பதற்கான களங்களை முன்னிலைப்படுத்தி சில கருத்துக்களை பதிவிட்டதையும் அவர் பகிர்ந்திருக்கின்றார் ஜான் மகேந்திரன். அதுபோல தேசிய தலைவர் அவருடைய கையெழுத்திடப்பட்டு ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் எழுதிய நூல் ஒன்று பரிசாக மகேந்திரன் அவர்களுக்கும் ஜான் மகேந்திரன் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஜான் மகேந்திரன் அவர்கள் இந்த நூல் தன்னுடைய கையிலே பொக்கிஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் அப்பொழுது தேசிய தலைவர், இந்த நூலை நீங்கள் சுவிஸுக்கு அனுப்பி சுவிஸிலிருந்து நேரடியாக மகேந்திரன் அவர்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் ஜான் மகேந்திரன் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தோழர்களிடம், இந்த நூலை நான் எப்படியாவது கையில் கொண்டு சென்று விடுகிறேன், காரணம் தேசிய தலைவர் இதிலே கையெழுத்து போட்டிருக்கிறார், இது எனக்கு ஒரு பொக்கிஷமான நூல், எனவே நான் இதை கையிலே எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்று அறிவிக்கின்றார். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தோழர்கள், இல்லை, இதில் பெரும் சிக்கலை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் ஜான் மகேந்திரன் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் எப்படியாவது இதை நாங்கள் கொண்டு சென்று விடுகிறேன், என்னோடையே எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். உடனடியாக அதற்கு ஒத்துக்கொள்ளப்படுகிறது. ஜான் மகேந்திரன் அவர்களும் அவருடைய தந்தையார் அவர்களும் தங்களுடைய வாகனத்திலே அவர்கள் இந்தியாவிற்கு திரும்புவதற்காக விமான நிலையத்திற்கு செல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது வழியிலே இராணுவத்தினரால் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். அப்படி சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த நூல் அவர்களுடைய கையிலே கிடைக்கின்றது. அந்த நூலை பெற்றுக்கொண்ட அந்த இராணுவ வீரர்கள், நீங்கள் குறிப்பிட்ட இயக்கத்திற்கு ஆதரவாளர்களா என்று இவர்கள் மீது கடுமையான கோபத்தை கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமைகின்றது. ஆனால் ஜான் மகேந்திரன் அவர்கள் அதற்கு வேறொரு விளக்கங்களை சொல்லிவிட்டு அங்கிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி நகர்கின்றார்கள். அப்பொழுது இன்னொரு இடத்தில் அவர்களை சோதனை செய்யக்கூடிய களம் அமைகின்றது. அப்படி சோதனை செய்யக்கூடிய களத்திலே இந்த நூல் கிடைத்துவிட்டால் அதில் மேதகு தேசிய தலைவருடைய கையெழுத்து இருக்கிறது என்பதால் இது பெரும் சிக்கலை சந்திக்கும் என்று அழைத்து கொண்டு சென்றவர்கள் பயந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த இராணுவ வீரர்கள் அந்த அவருடைய உடைமைகளை எல்லாம் சோதனை செய்கின்றார்கள். அப்படி சோதனை செய்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நறுமணத்தை உபயோகப்படுத்துவது ஜான் மகேந்திரனுடைய பழக்கம். அந்த நறுமண குப்பியை பார்த்த இராணுவ வீரர்கள் இது என்னவென்று கேட்கின்றார்கள்.
அப்படி கேட்கின்ற பொழுது ஜான் மகேந்திரன் இது நறுமண குப்பி என்று அதில் இருக்கக்கூடிய அந்த வாசனையை அவர் அந்த போர் வீரனுக்கு அடித்து காட்டுகின்றார். அதை பார்த்தவுடன் போர் வீரன் அந்த நறுமணத்தை மையப்படுத்திய பேச்சுக்குள் செல்கின்ற பொழுது இந்த நூலை பரிசோதிக்கக்கூடிய விடயத்தை அவர் விட்டுவிடுகிறார். எனவே ஜான் மகேந்திரன் அவர்கள் அங்கிருந்து அந்த நூலை சுமந்து கொண்டு இந்தியாவிற்கு வருகின்றார். இந்தியாவிற்கு வந்த பின்பு ஜான் மகேந்திரன் அவர்களும் தேசிய தலைவரை சந்தித்தார் என்கின்ற விடயமும், இவர்கள் மீது தேசிய புலனாய்வுத்துறை ஒரு சோதனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்தியும் ஜூனியர் விடனில் வெளியிடப்படுகிறது. உடனடியாக இது பெரும் சிக்கலை உருவாக்கிவிடுமோ என்ற ஒரு களம் உருவாகின்ற பட்சத்தில் மகேந்திரன் அவர்கள் ஒரு முடிவெடுக்கின்றார். குமுதம் நாளிதழில் தேசிய தலைவரை சந்தித்த விடயமும் அதிலே தாங்கள் திரைப்படம் சார்ந்த நிகழ்வுகளை குறித்து பேசிய விடயத்தையும் ஒரு பேட்டியாக கொடுக்கிறார். எனவே அதன் பின்பு இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவை காண்கின்றன. தேசிய தலைவரை பலர் சந்தித்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு பல வகையான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் அதனை மையப்படுத்திய சர்ச்சைகளும் பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஜான் மகேந்திரன் அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்த விடயமும் அங்கே இருவரும் பேசிக்கொண்ட நிகழ்வுகளை குறித்தும் அவர் பேசியிருக்கக்கூடிய விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு ரம்மியமான கவிதையாக இருந்தது என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதை பார்க்கின்ற பொழுது ஒரு இயல்பான ஒரு சந்திப்பும் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை மையப்படுத்திய செய்திகளையும் ஜான் மகேந்திரன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு சுமார் பல வருடங்கள் கழித்த பின்பும் அவர் அதை குறிப்பிடுகின்ற பொழுது, அதை கேட்கின்ற பொழுது மனதிற்குள் ஒரு ரம்மிய கவிதையாக அது இருந்தது. அதைத்தான் உங்கள் முன்னால் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நன்றியுடன் இன்பா.